ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அது லக்கி மேட்ச் சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். போன சாப்டரில் எங்கே முடிச்சிருப்பாங்க, இந்த டியான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் என்னோட பிஸ்னஸை வந்து மொத்தமாக சரிச்சு விட்டது அப்படின்னு கோபமாக வராங்க. இந்த சைடு நம்ம கேண்ட் வந்து அது டியானா தான் அது அப்படின்னு கேண்ட் ஷாக் ஆகுறான். இந்த சைடு அப்போனா ஒரு பொண்ணா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த டியான் வந்து அந்த கப் இருக்கும்ல பியர், அதை மோந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்ச மாதிரி தான் இதில் இருக்க அந்த எலிக்சர் எல்லாம் எவாபரேட் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த டியான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட தைரியம் இருக்குது, இந்த பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்லை யார் போட்டது அப்படின்னு டியான் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நாங்கள் எதுவும் பண்ணல டியான் அப்படின்னு எல்லோரும் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. யாருக்குமே இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில. அப்போது டியான் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஏய் நீதான் அந்த வியானோ அப்புறம் அந்த டிராஃப்ட் இங்கே வாங்க அப்படின்னு நம்ம டியான் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு டியான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு இங்கே பார்த்ததே இல்லையே, யார் நீங்கள் அப்படின்னு வந்து டியான் கேட்கும்போது, இந்த சைடு டியான் வந்து திரும்பி அவங்ககிட்ட பார்க்குறாங்க. என்னது அந்த அந்த ஃப்ளாஸ்க்கு யார் அதை பிடிக்கி போட்டா அப்படின்னு டியானுக்கு எக்கச்சக்கமாக கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு நீ தான் இதை பண்ணியா, நீ தானே அதை பண்ண, நீ இது பண்ணியிருந்தானா, யார் மூலமாக பண்ண, யார் உனக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணா, இல்லைனா நீ என்னை ஜெயிலில் போடுறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு அந்த டியான் எக்கச்சக்கமான கேள்வி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அப்போ நம்ம ஹீரோ குழப்பமாக பார்த்துக்கிட்டு இருக்கோமோ இங்கே டியான், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் கண்டிப்பாக நீ இந்த இடத்த விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி நம்ம ஹீரோவை சுற்றி ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளை போட்டோன்னே அங்கிட்டு நம்ம ஹீரோ ஷாக்கு, அந்த கிரவுண்டு ஷாக்கு, உங்களை கண்டிப்பாக இந்த இடத்துல சாவடிப்பேன் அப்படின்ட்டியா நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஷிட் இந்த மாதிரி அடுத்து என்ன பிரச்சனை, புதுசாக ஒரு பிரச்சனையாக வருது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சரி நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல இதை பார்த்தா என்னோடய பிளாக் மேஜ் மெமரியில் இதை பற்றி ஏதாச்சும் இருக்கும், இதுதான் அந்த ஃபயர் சர்க்கிள் அப்போ நம்ம ஹீரோவோட மெமரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரா ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை தடுக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவோட கையை எடுத்துக்கிட்டு இன்ஸ்டன்ட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ நம்ம ஹீரோ ஒரு கோல்டு காயின் எடுத்து அப்படியே சும்மா தூக்கி போடுறான். இது நேராக வந்து ஒரு செவுத்தில் வந்து சதக்குன்னு மாட்டுது. அப்போது இதான் என் ரிஃப்ளெக்ஸா, இதுதான் எனக்கு தோணுச்சா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு அப்போ உனக்கு வேறு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைண்ணா, இந்த இடத்துல சாவு அப்படின்னு டியானா சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு பெரிய ஒரு ஃபயர் பிளாஸ்ட் நம்ம ஹீரோ நோக்கி வருது. நம்ம ஹீரோ கத்துறான்னு. அப்போது நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் உங்களோட அல்டிமேட் கர்மா எனபிள் ஆயிடுச்சு, உங்களோட லக் லெவல் வந்து 2,38,000 இருக்கிறனால இன்னும் 3 நிமிஷம் லக்கு வந்து தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தூக்கி போட்டிருப்பால அந்த இடத்துல வந்து ஒரு பைப் இருக்குது, அதில் வந்து தண்ணியெல்லாம் அப்படி தெரிச்சு நம்ம ஹீரோ மேலே வருது. உங்கள் லக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மேலே அந்த எல்லா நெருப்பும் அணைஞ்சு போயிடுச்சு. இந்த சைடு டியானா என்னது அப்படி ஷாக் ஆகும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா நடந்துச்சு நீங்கன்னு. ஒரு ரொம்ப க்ளோஸ் தான், ஆனால் எப்படியோ தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஆக்சிடெண்ட்டாக அந்த லக்கை வந்து ஆன் பண்ணியிருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் எப்போ அந்த கேர்ன்ட்டை வந்து அந்த கேஷில் காப்பாற்றும் போது ஆக்சிடெண்ட்டாக மேஜிக் வந்துச்சோ அந்த மாதிரி இப்போ திரும்பி நான் ஆக்சிடெண்ட்டாக எதோ ஆக்டிவேட் பண்ணிட்டேன் போல், ஆனால் அந்த ஆக்டிவேட் பண்ணது தான் என் உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இது எப்படி நான் பண்ண ஹீரோ யோசிக்காமல் அந்த சரி கேர்ன்ட்டோட உடம்புல நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் கத்துறான், நீ எப்படி பண்ணலாம், நீ அங்கே யாருன்னு தெரியுமா, சொல்லு நாங்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு வந்து அங்கே கேர்ன்ட் வந்து கத்திக்கிட்டு இருக்கானா. ஆனால் வெறும் ஒரு காயினை தூக்கி போட்டனால இப்படி நடக்குமா ஹீரோ யோசிக்கும்போது அப்போ தான் ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான். அந்த காயின் வந்து அப்படியே அந்த பைப்போட பெனட்ராய் போயிட்டு தண்ணி வந்திருக்கு. அப்போ தான் ஹீரோ இப்படி தான் இது நடந்திருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரான். இந்த சைடு நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் எப்படி அப்படின்னு பார்க்கவும் இந்த சைட் கேர்ன்ட் வந்து அவனோட போர்வை, அதாவது அந்த கிளாக்கில் இருக்கும்ல நெருப்பு, அதை மொத்தமாக வெளியே எடுத்துகிட்டு எரியுது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அதை மொத்தமாக தரையில் போட்டு அணைச்சிக்கிட்டு இருக்கும்போது யூ டேம் கேப், நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி எரிவ அப்படின்னு சொல்லி அதை வந்து அணைச்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு இனிமேல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ போ நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து கேர்ன்ட் சொல்லிக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேர்ன்ட் வந்து அச்சோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு இருக்கான். என்னன்னு பார்த்தா எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு கேர்ன்ட் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டான். என்னன்னு பார்த்தா அது ஒரு காவ்லின், எல்லாரும் அதை கொலை பண்ணுங்க, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல ஆர்வஸ் கிடச்சிருச்சு, அதை கொலை பண்ணுங்க அப்படி எல்லாரும் கையில் ஆயத்தை எடுத்துகிட்டு நம்ம கேர்ன்ட்டை கொலை பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லும் போது கேர்ன்ட்டுக்கு கொஞ்சோண்டு ரெக்கவரி, நம்ம மாஸ்டர் நம்மளுக்காக இருக்காரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த சரி எல்லாரும் திரும்பி போங்கன்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஆரா, இந்த கிளாத், இவர் தான் அந்த பிளாக் மேஜ் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பிளாக் மேட்ச்னா டீமன் கிங்னு நான் சொன்னேன்ல, அதனால் இவர் பெரிய ஆள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க.
ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஓடுங்க 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 அப்படின்னு எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட டியானாக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரு பிளாக் மேட்ச் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இது எனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் தெரியுமா அப்படின்னு டியானா சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக இவனோட பவுண்டி இவன் வெட்டிட்டு கொலை பண்ணிட்டு வந்தா எனக்கு கண்டிப்பாக 100 பில்லியன் கோல்டு காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு டியானா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் இந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. ஒருத்தவங்க போகிற மாதிரி இருக்குது, இன்னொருத்தவங்க வந்து முட்டி போட்டு போகாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மேபி அது நம்ம டியானா கூட இருக்கலாம். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஒன்னே மாதிரி ஒரு வீக்கான ஒயிட் மேஜை பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் என்ன பண்ணுறேன்னா உன்னை இந்த இடத்துல நான் மொத்தமாக பிடிச்சி அழிச்சு, அதாவது என்கிட்ட எல்லா பவரையும் வச்சு உன்னை நான் தடுப்பேன், உன்னை அழிச்சு அந்த மொத்த பவுண்டியை நான் தூக்க போகிறேன் அப்படின்னு டியானா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து நான் ரொம்ப ரிச்சாக மாதிரி அப்படின்னு டியானா அவனோட ஃபயர் பாலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ இன்னும் வந்து அந்த பிளாக் மேஜிக் பவரை மொத்தமாக லேர்ன் பண்ணல. இப்போ நான் மட்டும் அவர்கிட்ட ஃபைட் பண்ண கண்டிப்பாக நான் செத்துருவேன், இது ஃபேராகவே இருக்காது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் என்னோட லக்கு மேலே நான் நம்பிக்கையை வச்சா இந்த சுச்சுவேஷன் விட்டு போக நினைக்கல சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டியானா முன்னாடி போயிட்டுருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு கூட தேவையில்லை, நீ ஒரு ஒருத்தியான ஆப்ரன் தட்டியானா, ஆனால் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வெறப்பா அப்படியே சொல்கிறானா. அந்த இன்டிமேஷன் ஆறான்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது பயமுறுத்துற மாதிரி, அந்த மாதிரி நம்ம டியானாக்கு தோணுது. என்ன நடக்குது, ஏன் அப்படி பயப்படுற அப்படின்னு டியானா பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ஹீரோட பவர் எல்லாமே அவனோட இன்ஸ்டின்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த இவனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணல, எல்லாமே அந்த பாடியில் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஸோ இதுக்கடுத்தா நம்ம ஹீரோ வந்து அது கான்சியஸாக கற்றுப்பான். இப்போ வீடியோவில் பார்க்கலாம், அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பற்றிக்கிட்டு போயிட்டுருக்கு. அந்த சைடு பார்த்தா எக்கச்சக்கமான கேஸ் சாம்பரில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த செட்டியெல்லாம் இதுதான் அவன் சொன்னான் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ அந்த இடத்துல கன்ட்டை பிடிச்சிக்கிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு கன்ட்டுக்கு மாஸ்டர் எதுக்கு நீ தூக்குறீங்க அப்படின்னு வந்து அவன் யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ என் இன்ஸ்டண்ட்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அங்கே இருக்க அந்த டோரில் இதான் அந்த வழின்னு சொல்லி நேராக போய் அதுலேருந்து குதிக்கிறான். இந்த சைடு கன்ட்டை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே குதிக்கும்போது இந்த நெருப்பு கரெக்டாக பற்றிக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பெரிய பொட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இது இந்த டேங்க் ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல மொத்தமாக அந்த ஆயிலுக்கிட்ட வந்தோடனே அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அதை மொத்தமாக சீல் பண்ணிடுற அந்த பாக்ஸ், அதாவது சாம்பர் கூட வச்சுக்கோங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இந்த இடத்துல அப்படியே எக்கச்சக்கமான புகையை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து அவன் கண்ணை மட்டும் வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி 2 பேரும் எந்திரிச்சு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மாஸ்டர் அங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை, நீங்கள் இங்கே எதுவுமே இல்லை, கொஞ்சோண்டு வந்து ஹியூமன் ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்து இந்த சைடு நம்மளோட அந்த கண்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோ அதாவது பிளாக் மேஜ் வந்து மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துல அடிப்பட்ட நிலைமையில், ரொம்ப காயப்பட்ட நிலைமையில் பிளாக் மேஜ் நீ என்கிட்ட வந்து எக்கச்சக்கமாக எடுத்துட்டேன், உனே நான் விட மாட்டேன் அப்படின்ட்டியா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இங்கிட்ட வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அல்டிமேட் கர்மா எனபிள் ஆயிடுச்சு, உங்களோட லக் லெவல் 2,38,000 காமிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இது எது காமிக்குதுன்னு பார்க்கும்போது அது முடியறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கா, ஒருவேளை இப்போ நான் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பித்தானோ இல்லை பேச ஆரம்பித்தானோ அதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து யாரையும் அப்படி கொலை பண்ணுற மாதிரி கேரக்டர் கிடையாது. சரி வேறு வழியில் இங்கே பாரு, என்னை பாரு டியானா, நான் என்னோடய பவரை கூட யூஸ் பண்ணல, அதுக்குள்ளே நீ இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அப்போது உனக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா என் முன்னாடி நிற்கிறக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ப்ளஃபிங் பண்ணிகிட்டு இருக்கான், அதான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் வெறப்பா சொல்லும்போது இங்கே டியானா வந்து யூ பாஸ்டர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி அவனோட பெரிய மேஜிக் சர்க்கிளோட ஃபயர் சத்தியை நம்மளோட ஹீரோக்கு எதிராக வீசும்போது நம்ம ஹீரோ அதை ஜஸ்ட்லி பேட்லி அங்கே இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு கல்லில் தடுக்கி என்னது அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ புத்துன்னு அந்த கிரவுண்டில் விழுகிறானா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்கும்போது அப்போது அவன் படுத்திருக்கிற இடத்துல ஒரு மேஜிக் சர்க்கிள் தோன்றுது. பிளாக் மேஜ் உடைய விட மாட்டேன், இந்த டைமோட நீ தீந்த அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சுற்றி ஒரு மேஜிக் சர்க்கிள் வருது, இதுதான் என்னோட முழு சக்தி அப்போ நான் அவன் வில்லத்தரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஷிட் இப்படியே போனால் அவ்வளோதான், இது என்ன எடுக்கவே வேணாமா அப்போ நம்ம ஹீரோ அந்த சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, ஏதாச்சும் உதவி பண்ணுமான்னு. அப்போ இன்னும் 2 செகண்ட் தான் இருக்குது இந்த லக்கு முடியும் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு.
சாரி அது 5 செகண்டு. அது ரிஃப்ளெக்ஷனில் வந்து 2 செகண்ட் இருந்துச்சு. அப்போது அல்டிமேட் கர்மா எனபிள் ஆயிடுச்சு, இன்னும் 5 செகண்டில் முடிய போகுது அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான மேஜிக் சர்க்கிள் நம்ம ஹீரோ மேலே வந்திருக்கு. அப்போ ஹீரோ 1 செகண்ட் தான் இருக்குது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து அப்படியே ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அது உடம்புல ஃபுல்லாக ஏதோ ஆயில் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நெருப்பு வந்து வெடிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிக்கும் போது இந்த டியானாக்கு எப்படி 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 அவனோட எல்லா ஃபிலிம்ஸையும் அவள் தப்பிச்சு போனான் அப்படின்னு டியானா வந்து அப்படி ரொம்ப குழப்பத்தில் பார்க்கும்போது இந்த சைடு எல்லா பெரிய நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடு ஒருத்தர் வந்து ஓ அந்த ஆயிலா, அந்த ஆயில் தான் இப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து நல்ல வேலை எப்படியோ நல்லா சர்ஃபேஸுக்கு வர முடிச்சு, இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக ஒரு டேமேஜும் வாங்காமல் வந்துக்கிட்டு இருக்கும்போது கட்டியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷிட், நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், ஏன் ஒரு கீரல் கூட அவன் மேலே வரல, ஏன் இப்படி அப்படின்னு டியானா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு டியானா என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே என்னால் நகர முடியல அப்படின்னு அப்படியே கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகி அப்படியே அவங்க அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த இடத்துலையே சாவ போகிறேன்னா அப்போ நான் அவங்களோட கடைசி அந்த அன்கான்சியஸ் போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பெரிய ஒளிவட்டம் வருது. டியானா அதை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னு. அப்போ அங்கே இருக்கிற அந்த கண்ட் வந்து இல்லை மாஸ்டர், இது பத்தாது, அவளுக்கு வந்து இன்னும் எக்கச்சக்கமான நெருப்பு வந்து இருந்துச்சு, அதனால் அவன் வந்து இன்னும் எரிக்க ஒண்ணுவான் மாஸ்டர், அப்போ தான் ஹியூமன் ஃப்ளஷ் சூப்பராக இருக்கும், நீங்கள் ஏன் அதுக்குள்ளே அணைச்சிங்க, அவன் வெந்திருக்க மாட்டான் அப்படின்னு கண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அதை மொத்தத்தையும் அணைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த சைடு டியானா நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த சைடு டியானா அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து டியானா முன்னாடி கூப்பிட்றானா. என்கிட்ட வந்து ஹீரோ என்ன சொல்கிறானா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை இந்த இடத்த விட்டு போக விட மாட்டேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் டியானா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே டியானோட ஃபேஸை பார்த்தா ஹீரோட அந்த பாஸ்டில் ஃபேஸ் காமிக்கிறாங்க. அது யாருன்னு தெரில. ஒருவேளை இது நம்ம ஹீரோ, அதாவது டீமன் கிங்காக இருப்பார்ல, அவனோட ஃபியான்ஸை மாதிரி இருக்கும் போல் அந்த மெமரி தான் நம்ம ஹீரோக்கு வருது. அப்போது ஹீரோக்கு இது என்னது இது அந்த பிளாக் மேஜோட மெமரி போல் அப்படின்னு ஹீரோ அந்த மெமரிக்குள்ளே போகிறான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா எக்கச்சக்க நெருப்பில் ஒருத்தவங்க கை மட்டும் தெரியுது. அந்த இடத்துல ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க. இதுதான் நம்ம பிளாக் மேஜ், அதாவது முன்னாடி இருந்தவனோட ஃபியான்சேவா லவ்வரா என்னன்னு தெரில, இல்லை அவங்க மதரா என்னன்னு தெரில. அப்போ அதை பார்த்து அவர் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு இல்லை அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் அழுதுகிட்டு. அவங்க முடியாமல் அந்த பிளாக் மேஜ் இன்னும் அதிகமாக கத்தும் போது இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய்.